தாவேகா கட்சி நாளுக்கு நாள் மக்களை நோக்கி ஜெட்டு வேகத்தில் போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி நேரங்களில் சில அரசியல் விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா குறுக்க மறுக்க ஒடியாந்துக்கிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தான். விஜய் அவர்களை பத்தி பேசலைன்னா இவருக்கு சோறு கிடைக்காது, வருமானம் கிடைக்காது. இது ரெண்டுமே கிடையாது. எந்த யூடியூப் சேனலா இருக்கட்டும் அல்லது எந்த தொலைக்காட்சி விவாதங்களா இருக்கட்டும், திரும்ப திரும்ப ரெண்டு விஷயத்த சொல்லுவாரு. அதாவது அரைச்சமாவே அரைப்பாரு. புதுசா எந்த கேள்வியும் கேட்க மாட்டாரு. ஒண்ணு, விக்கிரவாண்டியில நீங்க ஏன் போட்டி ஓட்டு உங்க பலத்தை நிரூபிக்கலன்னு கேட்பாரு. இன்னொன்னு, அந்த தொகுதியில 40,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருக்கணும்னு சொன்னாங்களே, நீங்க ஏன் நோட்டாவில் ஓட்டு போட்டு உங்க பலத்தை நிரூபிக்க முடியல? சீமான் அந்த இடத்துல நின்று உங்களோட மேலோங்கி போயிட்டாருன்னு பெரிய உருட்டுவாரு. எந்த இடத்துலயாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரா? விக்கிரவாண்டி தேர்தலில் நம்மளுடைய பலத்தை நிரூபிக்கணும்னா எல்லாரும் நோட்டா ஓட்டு போடுங்க நீங்க சொல்லியிருக்கிறாரா? எவனோ ஒரு அடிமட்ட தொண்டான்னு சொல்லியிருக்கிறான். அதை எடுத்துக்கிட்டு வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு பக்குவப்பட்ட அரசியல் விமர்சகராக இருப்பான்னு மக்கள் தான் சொல்லணும்.